இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்திலேயே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சுவாமி. ஓ சந்தோஷம் சரியானதா இல்லையான்னு அவனுக்கு தான்ப்பா தெரியும். ஆனா இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆமா சுதாகர், ஒண்ணு இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கணும், இல்ல இந்த கல்யாணமே தப்பா இருக்கணும். பாத்துக்கோ சுதாகர், நான் உனக்காக அந்த சிவன் கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே மேம். சார் சார், என்ன சார் ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேணாம் சார். ஆனா நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் கேக்குறேன். சொல்லக்கூடாத விஷயம் இல்ல பாரதி, ஆனா சொல்ல முடியாத ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு போனார்ல வேதாபுரி சுவாமிஜி, அவர் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே என் வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்கு. இன்னைக்கு அவர் இந்த கல்யாணத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அதான் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு பாரதி. 10 வருஷமா என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும், வாழணும்னு நான் எவ்வளவோ ஆசையா இருந்தேன். இன்னைக்கு அது நடக்கும்போது இப்படி அவர் சொல்லுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாரதி. அதுவும் இல்லாம அவர் சொல்லும்போது இந்த கல்யாணம் கூட ஏதோ தப்பான கல்யாணமா இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு. சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அவர் வெறும் சாமியார் தானே, சாமி இல்லையே. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் தான் சொல்றேன்ல சார், இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியா நடக்கும். நான் முன்ன நின்னு நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் சார். போதுமா? போங்க சார், போய் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் பாருங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நடக்கணும். அந்த விபூதிய கொடுமா. என்ன லட்சுமி இது? இந்த பாரதி வேற நம்மள கீழே போக கூடாதுன்னு சொல்லிட்டா. இப்ப எப்படி நம்ம கல்யாணத்தை நிறுத்துறது? அத்தை, இவ இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் ஒரு பெரிய ஏற்பாடோட வந்திருக்கேன். அன்னைக்கு ஆண்டாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு போட்டோ ஒண்ணு கண்ணுல மாட்டுச்சு. என்னைக்காவது இது தேவைப்படும்னு எடுத்து வச்சேன். அது இன்னைக்கு தேவைப்பட்டுருச்சு. அப்படியா? என்ன போட்டோ எடுத்துட்டு வந்த?
இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இந்த ஒரு போட்டோ போதுமே. ஆமாத்த, இதை எடுத்துட்டு போய் சுதாகர் கிட்ட கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவரே பாத்துப்பாரு. லட்சுமி, இப்ப பாரதி வரா, இங்க கொண்டா. அம்மா, மனோ இன்னும் வரலையா? வந்துகிட்டே இருக்கன்னு சொன்னான். இதை எடுத்துட்டு போய் சுதாகர் சார் கிட்ட கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு. பாரதி, தலை ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கு. நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? சரிங்க அத்தை, நீங்க வேணா கிளம்புங்க. நானும் பாரதியும் பாத்துக்கிறோம். உங்களுக்கு ஏன் தலை சுத்துதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசாம இருங்க, இல்லனா சும்மா என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க. பாரதி, நிஜமாவே ஒரு மாதிரி தலை சுத்திட்டு இருக்கு. இங்க பாருங்க பாட்டி, உங்க 2 பேருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சுதாகர் சாருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். தயவு செஞ்சு எதையாவது பண்ணி எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துறாதீங்க. அம்மா, டேய், ஆ? இவங்கள ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? பாட்டி தாங்க கூட்டிட்டு வர சொல்லுச்சு. ஐயோ, மாட்டி விட்டானே. சின்ன பிள்ளைங்க பாவம் தனியா இருக்கும், அதனாலதான் வர சொன்னேன். அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமேக்கா. அதானே, எனக்கு தலை சுத்துது வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அதுக்கும் விட மாட்டேங்கிற. பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்ததுக்கும் திட்டுற. எங்களை வேற என்னதான் பண்ண சொல்ற? என்னது தலை சுத்துதா? பாட்டி இருங்க, நான் போய் சோடா வாங்கிட்டு வரேன். டேய் ஆதி, வாடா. என்ன 3 பேரும் கூட்டு சேர்ந்து பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? என் வாழ்க்கையில ஆதி இல்ல, அவர் நினைப்புலயும் நாம இல்ல. அப்புறம் எதுக்காக ஏதாவது பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இது முடிஞ்சு போன விஷயம். தயவு செஞ்சு இதை மறந்துருங்க. நானும் ஆதியும் ஒண்ணு சேர வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு வரக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு அவருக்கு அவசரமா கல்யாணம் நடக்க போகுது. நீங்க மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் யாரு வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிக்க போறதில்ல. அப்படி யாரும் வானத்துல இருந்து குதிச்சு வர போறதும் இல்ல. சீதா, நாம வந்துட்டோம்னு அவங்க கிட்ட சொல்லிடு. எவ்வளோ கொடுத்துட்டீங்கண்ணே? கொடுத்தேனா? இப்பதானே இறங்கணும், அப்புறம் எப்படி கொடுத்துருப்போம்? இறங்கும் போது மறந்துடுவீங்கன்னு தான் ஏறும் போதே கொடுத்துட்டீங்க. சரிக்கா, வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். தள்ளு. என்னங்க பண்றீங்க? இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு சமைக்க போனோம்ல, அதுக்காகத்தானே ஆட்டோ வர சொன்னோம். அப்ப இதுக்கு பேர் என்னவா? வந்துட்டோமா? எவ்வளோப்பா? அண்ணா பணம் கொடுத்துட்டீங்கண்ணே. ஏன்பா இப்பதானேப்பா இறங்கணும், அதுக்குள்ள எப்படி கொடுத்துருப்பேன்? நீங்க இறங்கும் போது மறந்துடுவீங்கன்னு தான் ஏறும் போதே கொடுத்துட்டீங்க. எப்ப கொடுத்தேன்? ஏறும்போது. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவர்தான் பணம் கொடுத்தாச்சுன்னு சொல்றாருல்ல, வாங்க போலாம். இல்ல சீதா, வீட்ல இருந்து கிளம்பணும், ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம், ஆட்டோவும் வந்துருச்சு. அப்புறம் பணம் கொடுத்துட்டீங்க, நான் சொன்னா நம்புவீங்களா இல்லையா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சரிப்பா, வடபழனி போனோம். எவ்வளோ? நீங்க வடபழனியில தானே இருக்கீங்க, போங்கண்ணே, போய் வேலையை பாருங்க, போங்க. சீதாக்கா, இப்படி ஒரு ஞாபகம் வருது இருக்கிறவரை வச்சு எப்படிதான் சமையல் வேலை செய்றீங்கன்னு தெரியல. டேய், போய் வேலையை பாருடா. அவர் எதை ஞாபகம் வச்சுக்குவாரு, எதை மறப்பாருன்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. சரிக்கா. சரி சீதா, அந்த கேட்டரிங் காரங்க கிட்ட என்னென்ன வேணும்னு மறக்காம சொல்லிட்டியா? யாரு? நானா? நான் மறக்காம சொல்லணுமா?
போலாங்க வாங்க. ஆம் அத்தை, இந்த போட்டோவை பாரதி கண்ணுல படாம ஒளிச்சு வைக்கணும். சரியா? சரி கொண்டா. புடிங்க. அம்மா நான் பாத்துக்கிறேன் லட்சுமி. ஐயோ, இங்க கொஞ்சம் வாங்கல. ஆ இது வந்துட்டேன். சரி அத்தை, சரி மறைச்சு நீ முதல்ல வச்சுக்கோங்க, நான் போ. போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்த போட்டோவை எங்க ஒழிச்சு வைக்கிறது? தலை வேற பயங்கரமா வலிக்குது. இந்த மனோ பைய வேற சோடா வாங்க போனா இன்னும் ஆளே காணுமே. ஆ? பாரதி, அவங்கள யாரு? தெரியலையே, நானும் முன்னாடி பார்த்ததில்ல. டேய் குட்டி பையா, இங்க வாடா. வா. உன் பேர் என்னடா? ஆதித்யா. உங்க பேர் என்ன பாட்டி? என் பேரு சீதா. தாத்தா பேரு மார்க்கண்டேயன். என்னங்க, அந்த முருங்காய் எடுத்துட்டு வாங்க. இந்தா கேட்ச். என்னங்க? கேட்ச். கேட்ச். என்ன ரெண்டு பேரும் கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்க மாதிரி கேட்ச் போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஏன் தாத்தா, உங்களுக்கு கிரிக்கெட்லாம் விளையாட தெரியுமா? கிரிக்கெட் மட்டும் இல்ல, ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே விளையாடுவாரு. ஆமாமா, கிரிக்கெட்லாம் சூப்பரா விளையாடுவேன். அப்படியே பாலை காலால தள்ளிக்கிட்டே போய் கோல் போட்டுருவேன். ஒரு பையன் என்கிட்ட இருந்து பாலை வாங்க முடியாது, தெரியும்ல? தாத்தா, அது கிரிக்கெட் இல்ல, ஃபுட்பால். ஓ, ஃபுட்பாலா? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதான்னு பார்த்தேன். ஏ குட்டி, என்னடா படிக்கிற? மறந்து போயிட்டேன் பாரு. இந்தா முருங்கா கேட்ச். என்னங்க அது? அதத்தான் ஏற்கனவே கொடுத்துட்டீங்களேங்க. ஓ அப்படியா? மறந்துட்டேன். அப்புறம் இந்த காலிஃப்ளவர்லாம் எவ்வளவு சொல்றான் தெரியுமா? கிலோ 30 ரூபா சொல்றான். நான் அவன்கிட்ட பேரம் பேசி 24 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி சீதா, சூப்பர்ல? அப்புறம் பாரு, மறந்தே போயிட்டேன். இந்தா முருங்கைக்காய் கேட்டல, இந்தா கேட்ச். தாத்தா, ஏற்கனவே முருங்கை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்க. ஓ அப்படியா செல்லம்? மறந்துட்டேன்டா. அம்மா இருங்க, இப்ப வரேன். என்னங்க, அந்த தண்ணி கேன் எடுத்து கொடுங்க, சாம்பார் ரெடி பண்ணட்டும். ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ண போறியா? விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். என்னடா, என்ன பாக்குற? டேய் கண்ணா, எழுந்தோடா. என்னங்க, எங்க அவனை கூட்டு போறீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ வேலையை பாரு, வாடா.
ராஸ்கல், ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப இன்னொரு பொண்ணோட ஜாலியா இருக்கியா? விட மாட்டேன்டா. இந்த மார்க்கண்டேயன் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு விட மாட்டான்டா. தாத்தா இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்லுங்க தாத்தா, இப்ப நம்ம எங்க போறோம்? கல்யாண மாப்பிளைய பார்க்க போறோம். அவர் எதுக்கு பார்க்க போறோம்? அத அங்க வந்து பாரு. வா. ஐயா, நீங்க மார்க்கண்டேயன் தானே? ஆமா, நீங்க? என்ன உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்கய்யா. ஆனா உங்களையும் உங்க சமையலையும் நல்லா தெரியுமுங்கய்யா. போன வாரம் கிருஷ்ணா நகர்ல ஒரு கல்யாணத்துக்கு வந்து சமைச்சிங்கல்ல, அன்னைக்கு முழுக்க யாரும் பொண்ணு மாப்பிளைய பத்தி பேசல. வந்தவங்க எல்லாருமே உங்க சமையலை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. அந்த அளவுக்கு உங்க சமையல் பிரமாதமா இருந்துச்சியா. ரொம்ப நன்றிமா. ஆமா, இன்னைக்கு உங்க சமையல் தானே? ஆமா, போங்க போய் சாப்பிடுங்க. போங்க, நாங்க வரோம். ஆமா, நாம 2 பேரும் இங்க எதுக்கு வந்தோம்? நீங்க தான் கல்யாண மாப்பிளைய பார்க்கலாம்னு சொன்னீங்க. டேய், அவங்கள எதுக்கு நாம பார்க்கணும்? ஏய் ஆதித்யா, ஒரு நிமிஷம் அதை வந்துடுறேன். டேய், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? உங்களை தான் அங்கிள் பார்க்க வந்தோம். இங்க வா, என்ன பார்க்க வந்தியா? எதுக்கு? நான் இல்ல, சமையல் தாத்தா தான் பார்க்க வந்தாரு. சொல்லுங்கய்யா. அது ஒண்ணு இல்ல தம்பி. என்னங்கய்யா, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. கிச்சன்ல சமையல் ஐட்டம்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தம்பி. என்னங்க, என்ன போய் கூப்பிடுறீங்க? யாராவது பெரியவங்க இருந்தா கூப்பிடுங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணத்துல மாப்பிள்ளை தானே எல்லாமே. அப்ப நீங்க தானே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆமா அங்கிள், அம்மா வேற கருப்பட்டி அல்வா செஞ்சு வச்சிருக்காங்க, வந்து டேஸ்ட் பாருங்க. கருப்பட்டி அல்வாவா? அப்படின்னா வரேன். ஐயா வாங்க போலாம். வாங்க தம்பி. ஏங்க, கல்யாண மாப்பிள்ளை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல சீதா, மாப்பிள்ளை எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். நான் சொன்னேனா? பாட்டி, அந்த கருப்பட்டி அல்வா எடுத்து கொடுங்க. சரி, இந்தாப்பா. சாப்பிடுங்க. அடிபொலி. நீ சாப்பிடு. இந்த டேஸ்ட்டை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க. தம்பி, இதையும் சாப்பிட்டு பாருங்க. சரி, நான் ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. பாய். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டியது, ஆனா அவனை பார்க்கும்போது ஏக்கமா பார்க்க வேண்டியது. ஜாங்கிரிக்கு ஜீரா ரெடி பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா? பண்றோம். அதெல்லாம் ஓகே தான். ரெடி பண்ணிடுங்க. I'll call you back. என்ன ஆதி, என்ன சின்ன குழந்தை மாதிரி கையில வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சும்மா டேஸ்ட் பார்க்கறதுக்கு தான் கேட்டேன். இப்படி கொடுத்து விட்டாங்க. சூப்பரா இருக்கு.
அடிப்பொலி. அவ்வளவு டேஸ்டா இருக்கா? சாப்பிட்றியா?